குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். டார்கெட் 70 அப்படின்ற பேர்ல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இல்ல மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். விருப்பம் உள்ள மாணவர்கள் யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டோ வந்திருக்கும் இல்லையா? ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் பிசிக்கான ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். இது ஏன் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை எழுதிட்டு அடுத்து நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஓகேங்களா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். இது யார் வேணா எழுதலாம். ஆனா டார்கெட் 70 ஸ்டூடெண்ட் பிளஸ் வந்து நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்கோம். வேற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா அகாடமி கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபுல் டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? எழுதிட்டு அது இருக்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதியில நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மார்க் அனாலிசிஸ்க்கு அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எப்படி எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களா வந்து அனாலிசிஸ் பண்ணிக்க வேண்டியதா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் எத்தனை அந்த ஃபுல் டெஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பரோட கொடுத்துருப்பேன். இப்போ ஹிஸ்டரியில 8 கொஸ்டின், அது எந்தெந்த கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன். அதை பார்த்து நீங்க மார்க் அனாலிசிஸ் பண்ணிக்க வேண்டியதா. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின், இது வந்து கரெக்ட் எத்தனை, ராங் எத்தனை அப்படின்னு நீங்க என்ட்ரி பண்ணிடணும். உங்களுக்கு நான் போட்டோ கொடுத்துருவேன், அதை பார்த்து நீங்க என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். ஹிஸ்டரியில டோட்டலா 8 கொஸ்டின் கேட்டிருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா 3 ராங் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஃபுல் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? சும்மா ஒரு பேஜ் சும்மா போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்க. ஓகே, இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு பார்க்கும்போது ஹிஸ்டரியில 5 கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருக்கீங்க, 3 ராங்கா அடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அடுத்தது ஜியோகிராஃபில பாருங்க, 5 கரெக்டா அடிச்சிருக்கீங்க, 2 ராங்கா அடிச்சிருக்கீங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மீடியமா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பாலிட்டி எடுத்துக்கோங்க, 1 தான் கரெக்டா அடிச்சிருக்கீங்க, 4 ராங்கா அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம பாலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி படிக்கணும். இந்த வீடியோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அனாலிசிஸ் பண்ணி எழுதுறது அப்படின்ற ஒரு போட்டோ அட்டாச் பண்ணிருப்பேன். நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த போட்டோ பாத்துங்க. அது மாதிரி எழுதி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க வாட்ஸ்அப்ல. சரிங்களா? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் குரூப்ல கொடுத்துருவாங்க. ஆன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனோட நான் வீடியோ போட்டு விட்டுருவேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.